அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இந்த ஆறு பற்றிய அரிய பல தகவல்களை, செய்திகளை எல்லாம் சொல்லப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் ஆறுகளை பாதுகாப்பது, பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவது என்பதுதான். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். சிற்றாறு என்ற பெயர் இருந்தாலும் 17 அணைக்கட்டுகளை கொண்ட தென்காசியில் உற்பத்தியாகும் தாமிரபரணியின் துணை ஆறு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது சிற்றாறு பற்றி பார்க்கலாம். ஐந்தருவி ஆறு, குண்டார் ஆறு, அனுமான் நதி, அழுதகண்ணியார் ஆறு ஆகியவை சிற்றாறின் துணையாறுகள். ஆனால் தாமிரபரணி ஆற்றின் முக்கியமான துணையாறு இந்த சிற்றாறு தான். 80 கிலோமீட்டர் பயணம் செய்யும் இந்த சிற்றார் ஆறு 22,000 ஏக்கர் பயிர் சாகுபடிக்கு பாசன நீர் தருகிறது. இறுதியாக மணிமுத்தாறு ஆற்றுடன் கலந்து சங்கமமாகிறது. அன்பின் இனிய நண்பர்களே, நமக்கு வாழ்வும் வளமும் தரும் ஆறுகளை பாதுகாப்பது தான் இந்த ஆறுகள் தொடரின் முக்கியமான நோக்கம். ஆற்றங்கரைகளில் குப்பைகளை கொட்டுதல், நமது சாக்கடை நீரை, சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலைகளின் கழிவு நீரை ஆறுகளில் கலத்தல், சுற்றுலா சென்று பிளாஸ்டிக் பொருட்களை ஆற்றங்கரைகளில் அள்ளி வீசிவிட்டு வருதல், ஆறுகளுக்கு நீர் கொண்டு வரும் ஓடைகள் இருக்கும் இடத்தை ஆட்டையை போடுதல் அல்லது ஆக்கிரமித்தல் ஆகியவற்றை தடுக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யோசியுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.